நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 22 முதல் 28 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா? இப்போ நம்ம காலபுருஷனுக்கு 5வது ராசியான சிம்ம ராசியை பார்க்க போகிறோம். மகம் 1 முதல் 4 பாதங்கள், பூரம் 1 முதல் 4 பாதங்கள், உத்திரம் முதல் பாதம் வரைக்கும் உள்ளடக்கியது. இந்த சிம்ம ராசிக்கு ராசிநாதன் சூரிய பகவான் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அப்போ சிம்ம ராசிக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம். இந்த வாரம் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாரம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை, நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். ராசிநாதன் ராசியில் இருந்தாலே அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 2ஆம் இடம் தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் பொருளாதாரத்தில் சுபீட்சம், பணவரவு பொருள் வரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். அதே நேரத்தில் வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் பிரமாதமாக தொழில் பண்ணி நல்ல லாபத்தை ஈட்டுவார்கள். மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும், குதூகலம் இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் சென்று விட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கும். புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் இந்த வாரம். 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். 3ல் கேது இருக்கலாம். 3, 6, 11 தாங்க கேது, ராகு கேதுக்கள் அமரணும். அப்போ 3ஆம் இடத்துல கேது இருந்தால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் அளப்பரிய ஒரு நன்மை, நல்ல பலனை, சுப பலனை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். ஆனால் எடுக்கும் முயற்சிகள் யாவும் சக்ஸஸை, பெரியதளவில் சக்ஸஸை உருவாக்கி பொருளாதார சுபீட்சத்தை ஏற்படுத்துவார் இந்த கேது பகவான். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார். வீடு, மனை, தோட்டம், துறவு, ஃப்ளாட்டு, நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ சொத்து விஷயங்களில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், வாங்கியே தீருவீங்க. அதே நேரத்தில் படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாகத்தான் அமைகிறது. மற்றபடி 5 குடையவன் வக்ரகதியில் இருக்கிறார். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம், அல்லது பிள்ளைகள் படிக்கிற இடத்துல ஏதாவது இடர்பாடுகள், பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள், சொத்து தகராறு இது மாதிரி வரலாம். ஆனால் செவ்வாய் பார்க்குறார். ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்தது 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். இவர் வக்ரகதியில் இருக்கிறார். அப்போது பூர்வீகத்தில் தான் பிரச்சனையை கொண்டு வருவார். பிள்ளைகளுக்கு உங்களுக்கு பிரச்சனை வரும், அல்லது பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் அந்த நிலை. 7 குடையவன் சனி 6ஆம் இடத்தில் வக்ரகதியில் இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்காது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. நட்பு வட்டாரங்கள் கூட சொன்னால் புரிஞ்சுப்பாங்க, நீங்கள் சொல்லி புரிய வைங்க. மற்றபடி 8ஆம் இடத்து அதிபதி 8ல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். சூப்பராக இருக்குது. ஆனால் அவரே வக்ரகதியில் இருக்கிறார். அப்போது ஏதாவது சில அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுடைய உடைமைகளை நீங்கள் சரியாக பாதுகாத்து கொள்ளுங்கள். நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, ஏதாவது உங்கள் பொருட்களை இழக்கலாம் அல்லது களவாடப்படலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி வேறு பார்க்குது, அந்த ஒரு நிலை. மற்றபடி
9ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். தந்தைக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். 10ஆம் இடத்து அதிபதி 12ல் குரு பார்வையில் இருக்கிறார் சுக்கிர பகவான். அப்போது உங்களுடைய தொழில்துறை மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறவங்க, வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் பகவான் அங்கே உட்காண்டிருக்கார் 10ல். அப்போது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள், கடைநிலை ஊழியர்கள் அத்துணை பேருக்கும் ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம். நீங்கள் நினைக்கிறத சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடம், அது சொந்த தொழில் பண்ணுறவங்களும் நல்ல லாபம் கிடைக்கும். 11ஆம் இடத்து அதிபதி 2ல் உச்ச நிலையில் இருக்கிறார். குரு பார்வையில் இருக்கிறார். அப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்க அளப்பரிய ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம். 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சுக்கிரன் இருக்கிறார். பெண்களால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. மொத்தத்தில் இந்த சிம்ம ராசிக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும், பொருளாதார பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.